வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரேசிலியா நகரில் இன்று மேற்கொள்கிறார். முப்படைகள் இணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து இதன் தலைவர்கள் புதுடெல்லியில் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டனர். கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது பயணியர் ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தமிழக அரசும் ரயில்வே துறையும் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளன. தமிழக திருக்கோவில்களின் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் அறநிலையத்துறை உதவியுடன் மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை 4ஆம் கட்ட போட்டிகள் ஸ்பெயின் மேட்ரிடில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் அதிபர் லூயி இனாஷியோ லூலா ட சில்வாவுடன் தலைநகர் பிரேசிலியாவில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, விண்வெளி, தொழில்நுட்பம், வேளாண்மை, சுகாதாரம், மக்கள் சார்ந்த உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறும். இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக பிரேசிலியா சென்ற பிரதமருக்கு விமான நிலையத்தில் அந்நாட்டின் பாரம்பரிய சம்பா நடனம் மற்றும் பேண்ட் இசையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த இசை ஆப்பிரிக்க பிரேசிலிய நட்புறவை முன்னெடுத்து செல்லும் ஒருங்கிணைந்த முயற்சியாக உள்ளது என்று பிரதமர் தமது சமூக வலைதளத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினரும் விமான நிலையத்தில் பிரதமரை அன்புடன் வரவேற்றனர். தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு குறித்து நெகிழ்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர், இந்திய வம்சாவளியினர் தங்களின் வேர்களுடன் இணைந்திருப்பதாக புகழாரம் சூட்டினார். பிரதமர் பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நாளை நமீபியா செல்கிறார். உலக அளவில் தென்னாடுகளின் குரலை எதிரொலிக்க செய்யும் தளமாக பிரிக்ஸ் நாடுகள் திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ரியோ டி ஜெனிரோவில் பிரிக்ஸ் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர், நிதி கட்டுப்பாடு, சந்தை பன்முகப்படுத்துதல், வளர்ச்சி ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களால் இந்தியா சிறப்பான செயலாக்கத்தை வெளிப்படுத்தி வருவதாக எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக ரஷ்யா மற்றும் சீன நிதியமைச்சர்களுடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொண்டார். முப்படைகள் இணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து புதுடெல்லியில் ராணுவ அதிகாரிகளிடையே முப்படை தலைவர்கள் இன்று உரையாற்றினர். இதற்கான வாய்ப்புகளை முன்னெடுத்து செல்ல இந்த கூட்டத்தில் உறுதி ஏற்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பு, வான் பாதுகாப்பு, எதிர்கால போர் சம்பவங்களில் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து இதில் விரிவாக ஆராயப்பட்டது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி, விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங், ராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திரா துவேதி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். ஐக்கிய அரபு எமிரேட்டின் கடற்படை கமாண்டர் மேஜர் ஜெனரல் ஹுமைத் முகமது அப்துல்லா அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் இன்று அவர் மரியாதை செலுத்தினார். கடற்படை தளபதி உள்ளிட்ட அதிகாரிகளை திரு ஹுமைத் நாளை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் இன்று காலை ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணியர் ரயில் மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். இதில் 2 ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மாணாக்கரின் பெற்றோருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 5 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பலத்த காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இவ்விபத்தில் உயிரிழந்த மாணாக்கரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதனிடையே ரயில்வே சார்பிலும் உயிரிழந்த மாணாக்கரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் திருச்சி கோட்ட மேலாளர் அறிவித்துள்ளார். இறந்த உயிர்களுக்கு எனக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இது நடந்திருக்கவே கூடாது. எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண பிறகும் இது நடந்திருக்குது. ஆக்சுவலா 5 lakhs ஃபார் டெட்டுக்கு, கிரீவஸ் இன்ஜுரிக்கு 2.5 lakhs, நார்மல் இன்ஜுரிக்கு 50,000. 5 ட்ரெயின் ரெகுலேட் பண்ணிருக்கிறோம், வெயிட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவோம். எதுவுமே கேன்சல் ஆகல. இதனிடையே இந்த விபத்து அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் திரு RN ரவி, அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களை மாநில அமைச்சர் திரு CB கணேசன் மருத்துவமனையில் இன்று நேரில் சந்தித்து பேசினார். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக ரயில்வே கேட் காவலர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு உயர் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம்,
உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாட்டில் திருக்கோவில்களின் ஓலை சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் அறநிலையத்துறை உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்த கட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஓலை சுவடிகளை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்தும் அமைச்சர் திரு சேகர் பாபு இன்று ஆய்வு மேற்கொண்டார். 2,37,00,000 ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 2,37,00,000 ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த திருக்கோயிலுடைய 3 தெருக்களில் அனைவரும் இறைவனை தரிசிக்கின்ற வகையில் LED திரையில் குடமுழுக்கு நடைபெறுகின்ற காட்சிகளை ஒளிபரப்ப இருக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பெரியண்ணநல்லூர் கிராமத்தில் 44 கோடி ரூபாய் மதிப்பில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஏவவேலு, திரு காந்தி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு ஏவவேலு, ஆரணியில் உற்பத்தியாகும் பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் இப்பகுதியில் பட்டு பூங்கா அமைக்கப்படுவதாக குறிப்பிட்டார். ஆரணி பகுதி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் பூங்கா அமைக்கப்படுவதாக கூறிய அமைச்சர் திரு காந்தி, நெசவாளர்கள் ஒத்துழைப்பு நல்கினால் அரசு மானிய தொகையில் மினி கைத்தறி பூங்கா அமைத்து தரப்படும் என்றார். திருச்சி, திருவாரூர் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் வரவுள்ளதை அடுத்து நாளையும் நாளை மறுநாளும் இவ்விரு மாவட்டங்களிலும் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வி சரவணன் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து பள்ளி மாணாக்கருக்கு கட்டுரை பேச்சு போட்டிகள் வரும் வெள்ளிக்கிழமை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளதால் மாணாக்கர் இதில் பங்கேற்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட கையீடுகள் வழங்கும் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி துர்கா மூர்த்தி இன்று துவக்கி வைத்தார். தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் கல்லூரி சந்தையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் இன்று துவக்கி வைத்துள்ளார். வைகை அணையில் மீன்வளத்தை பெருக்கும் வகையில் மீன்வளத்துறை சார்பில் 1.5 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரமுள்ள வைகை அணை 21 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட நீர்த்தேக்கத்தை கொண்டுள்ளது. இங்கு மீன்வளத்தை பெருக்கவும் மீன்பிடி தொழிலை மேம்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வரை 4 மாத இடைவெளியில் 20 லட்சம் மீன் குஞ்சுகள் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் விடப்படும். இன்று காலை மீன்வளத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் முதல் கட்டமாக லார்வா பருவம் வரை வளர்க்கப்பட்டு 1.5 லட்சம் ரோகு மற்றும் மிர்கால் மீன் குஞ்சுகள் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் விடப்பட்டன. தேனியிலிருந்து ராஜ்குமார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருள்மிகு சொர்ண மூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் திருத்தேரோட்டமும் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 28,000 கனஅடியாக காணப்பட்டது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு 22,100 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. உலகக்கோப்பை வில்வித்தை 4ஆம் கட்ட போட்டிகள் ஸ்பெயின் மேட்ரிடில் இன்று தொடங்குகின்றன. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி, ஜோதி சுரேகா உள்ளிட்ட 16 பேர் கொண்ட அணி களமிறங்குகிறது. இப்போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்கள் வரும் அக்டோபர் மாதம் சீனாவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரசீலியா நகரில் இன்று மேற்கொள்கிறார். முப்படைகள் இணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து இதன் தலைவர்கள் புதுடெல்லியில் விரிவான ஆலோசனைகளை இன்று மேற்கொண்டனர். கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது பயணியர் ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தமிழக அரசும் ரயில்வே துறையும் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளன. தமிழக திருக்கோவில்களின் ஓலை சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் அறநிலையத்துறை உதவியுடன் மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.
உலகக்கோப்பை வில்வித்தை 4ஆம் கட்ட போட்டிகள் ஸ்பெயின் மேட்ரிடில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.